அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் இணைப்பில். விவரம் சொல்லுங்க சுப்பிரமணியன். ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை 15 நாட்கள் காவலில் விசாரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் 3 நாட்கள் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி அமீனாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக ஏற்கனவே அவரது மனைவியிடம் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அவரது சகோதரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. வாக்குமூலங்கள், அதே போல சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், தொழில்நுட்ப ஆதாரங்கள் என அனைத்தையும் வைத்து அவரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. தொழில் ரீதியாக சம்பாதித்த பணத்தை எங்கு முதலீடு செய்தார்கள் என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காவலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிடம் இன்று இரவிலிருந்து விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இதற்கிடையில் அவரது மனைவியிடம் விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்டு செல்ல இருக்கிறார்கள். அநேகமாக ஜாஃபர் சாதிக்கையும் அவரது மனைவியும் ஒன்றாக வைத்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதற்காகத்தான் இன்று மதியத்திலிருந்து ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது.